முதல் மந்திரம் சொல்கிறதா ரெண்டாவது மந்திரம் சொல்கிறதா? முதல் மந்திரம் சொல்லுங்கள். சித்தர் கனெக்ட் ஆன பிறகு ரெண்டாவது மந்திரம் சொல்லுங்கள். இந்த மந்திரம் எப்படி எனக்கு எல்லாத்தையும் கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயல்பாகவே பிரம்ம முகூர்த்தத்துக்கு காஸ்மிக் எனர்ஜி அதிகமாக ரிசீவ் ஆகும் இந்த பூமிக்கு. அதில் நீங்கள் எந்திரிச்சு உட்காந்துருந்தாலே இந்த தண்டுவடத்தின் வழியாக உங்கள் பிரெயின் காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணும். இந்த மந்திரத்துக்கு என்ன சக்தினா, உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல் ரூபத்துக்கு கொண்டு வந்துடும். இவ்வளோதான் இங்கே மேஜிக். இந்த மேஜிக் நடக்குது, உங்கள் வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களும் நடக்குது. நீங்கள் கேளைக்கர் சித்தர் பின்னாடி ஓடி வரீங்க. இவ்வளோ தான் இங்கே நடக்குது. அதனால் ஏன் டைரெக்டாக இப்போ ரெண்டாவது மந்திரம் சொன்னால், ரெண்டாவது மந்திரம் சொன்னீங்க அப்படின்னா இது வெரி பவர்ஃபுல். இது பிகினர்ஸுக்கு செட்டு ஆகாது. வெரி பவர்ஃபுல். கேட்டதை உடனே கொடுக்கும். உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்டெமினா இருந்தால், நீங்கள் ஆன்மீகத்திலையும் ஒரு தவத்திலையும் ஒரு சித்தர்களை பற்ற புரிதலையும் நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக 10th சிலபஸ் படிக்கலாம். உங்களுக்கு நாலேஜ் இருந்தால். இல்லைங்க நான் பேசிக்லேருந்தே போயிடுறேன் அப்படின்னா, முதல் மந்திரம் சித்தர் கனெக்ட் ஆனதுக்கு பிறகு நீங்கள் ரெண்டாவது மந்திரம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன வேண்டுனீங்களோ அது அப்படியே 100% நடக்கும். பெரிய வேண்டுதலாக இருந்துச்சுன்னா ஒரு 3 மாதம் டைம் எடுத்துக்கும். சின்ன வேண்டுதலாக இருந்துச்சுன்னா ஒரு 7 நாளுக்குள்ளேயே நடக்கும். இந்த இமீடியட்டாக அந்த பணம் வரணும், நான் இன்றைக்கி பேங்க்கு போகிறேன், அந்த லோன் ஓகே ஆகணும், இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட்டு அது எனக்கு சாதகமாக வரணும் இப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சைடு நியாயம் இருக்கணும். நீங்கள் ஒரு அபத்தமான கேஸ் போட்டு அதை போய் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு சாதகமாக வரணும். ஏன்னா கடவுள் நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர். உங்கள் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும்.